வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்போம். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயனே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி வதங்கி வளப்படுத்துறோம் வயலே. ஆனா தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே. இது தகாது என்று எடுத்து சொல்லியும் புரியலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. வணக்கம் இவர்ஸ் அகில உலக திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் கலை உலக நாயகர் திரையுலக நாயகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை. அகில உலக திரையுலகின் மாபெரும் வழிகாட்டியாக திகழ்ந்த கலை உலக நாயகர் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மூன்றாவது படைப்பான திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். கலை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியான ஆண்டு மே 11, 1973 திரையுலகின் வசூல் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை தேவி பிரதேஷ், அகசியா, உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஜப்பான் எக்ஸ்போ 70 எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில், எம்.என். நம்பியார், ஆர்.எஸ். மனோகர், எஸ்.ஏ. அசோகன், வி. கோபாலகிருஷ்ணன், நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், திருப்பதி சுவாமி, எஸ்.என். கம்பையா ராய், கௌரவ நடிகர் சோம்சாய் தாய்லாந்து, ஜஸ்டின், ஷியாம் சுந்தர். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் அறிமுகம், மஞ்சுளா, சந்திரகலா, மேட்டாரோங்கா, தாய்லாந்து மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் திரையரங்குக்கு வந்திருந்தாலும் திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் திரையரங்கள் வெளியாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் அன்று தொடங்கி இன்று வரை திரையரங்குக்கு வருகை தந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஏறு வேடங்களில் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரைப்படங்களுக்கு சோதனைகள் ஏற்படும், திரை நட்சத்திரங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். ஆனால் கலை உலக நாயகர் திரையுலக நாயகர் மக்கள் நாயகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை போல்
எந்த ஒரு திரைப்படத்திற்கும் எந்த ஒரு திரை நட்சத்திரத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு பல சோதனைகளை கடந்து சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி நாயகர், புரட்சி நாயகர், மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் பல சோதனைகளை கடந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 1973 ஆண்டு வெளியாக்கி அன்று தொடங்கி இன்று வரையிலும் திரையரங்கில் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் பவனி வருகிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸாக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மிக முக்கியமான திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். அகில உலக திரையுலகின் வசூல் நாயகராகவும் வசூலின் முதல்வராகவும் அகில உலக அரசியல் உலகின் முதல்வராகவும் திகழ்ந்து வரும் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் இனிய பிறந்த நாள் ஜனவரி 17 முன்னிட்டு ஜனவரி 17 2025 ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள 5 திரையரங்குகளில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் மூன்றாவது படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாக்கி 25வது நாட்களை நோக்கி திரையரங்கில் பயணித்து வரும் மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் ஜனவரி 17 முதல் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து 4 வாரம் கடந்து வசூல் குவித்ததைத் தொடர்ந்து ஜனவரி 31 தமிழக மாவட்டங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஜனவரி 17 ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் கட்டோட்டிற்கு மாபெரும் மாலையினை, மாபெரும் பால் அபிஷேகம், மாபெரும் மலர் அபிஷேகம், மாபெரும் அன்னதானம், மாபெரும் இனிப்புகள் வழங்கி அனைவரையும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு மாபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடிய கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 52ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கலை உலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் ஜனவரி 31 தமிழக மாவட்டத்தில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன பொழுது தமிழகத்தில் மாவட்டங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கின் உள்ளும் வெளியும் ஆரவாரம் செய்து வரும் தமிழகத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 52ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும்
அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினருக்கு பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா.